ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட அமரன் திரைப்படத்தோட கடைசி வசூல் விவரம் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வெளியே வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு, ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படம் வந்து கடந்த அக்டோபர் 31 செம்ம பிரம்மாண்டம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக செம்ம பெரிய ஒரு திரைப்படமாக அமைஞ்சது. சிவகார்த்திகேயன் கரியர்லேயே ஒரு 300 கோடிக்கு மேலே இந்த எந்த திரைப்படமும் அச்சீவ் பண்ணதே இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் திரைப்படமாக அமைஞ்சது வந்து சிவகார்த்திகேயன் கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய இந்த திரைப்படம் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜோட வாழ்க்கை திரைப்படத்தை தான் வந்து அப்படி எடுக்கப்பட்டுச்சு. இதில் வந்து மேஜர் முகுந்த் தான் வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனும் அவங்களோட மனைவி ரோலில் வந்து நம்ம சாய் பல்லவி நடிச்சு ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு பாராட்டம் வந்து வாங்கியிருந்தாங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்ம அமரன் திரைப்படம் வந்து கேரளாவில் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஃபைனல் கலெக்ஷன் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 13.85 கோடி வரைக்கும் நம்மளோட அமரன் திரைப்படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான். அதாவது என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளோட தளபதியோட கோட் திரைப்படத்தோட அதிகமான வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து கேரளாவோட அதிபதினா கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இப்போ வந்து அவரோட இடத்துல போய் அவரோட திரைப்பட சாதனை வந்து நம்மளோட அமரன் வந்து இப்போ வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்றத ரசிகர்கள் வந்து சிவகார்த்திகேயன் ஆன்லைனில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகும். இந்த ஒரு விஷயம் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் பற்றில செம்ம ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருக்கு.